இந்த மீட்டிங் உங்களுக்கு பிரோஜனமா இருந்ததா? பிரோஜனமா இருந்துச்சுங்க. எப்படி என்னன்னா உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு? எப்படி சொல்றதுன்னா, நான் வரும்போது சாமி கயிறு ஒன்று கட்டினு வந்தேன். அந்த கயிறை நான் என்ன அறியாம நானே கழட்டியே போட்டு சூப்பர். எப்படி சொல்றது, நானும் கடவுள்லாம் கும்பிடுவேன், பைபிள்லாம் படிச்சுருந்தேன் இந்த ரொம்ப நாளா. இப்ப நடுவுல என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் சேர்ந்து நிறைய கெட்ட பழத்துக்கு ஆளாயிட்டு பைபிள் படி இதே விட்டு இப்ப போயிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதனால நிறைய பெனிஃபிட் எங்களுக்கு கிடைச்சிச்சு. தேவனுடைய வார்த்தையினால எங்களுக்கு நிறைய அற்புதங்கள் மேலும் நடக்கும்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்க வாழ்க்கையில் நடந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. பிரயோஜனமா இருந்ததுங்க. இந்த கடைசி காலத்துல பாவத்துல வாலிப பிள்ளைகள் எப்படி அழிஞ்சு போறாங்க, அதுல எப்படி விடுதலை ஆகுறாங்க, அதை பத்தி புரிஞ்சுக்கணும். ஏசப்பா நேசிக்கணும். நல்லவர். இப்போ அந்த பாவம் உங்களுக்கு உணர்த்தப்பட்டுச்சு. இனி அந்த பாவத்தை விலக முடியும்னு நம்பிக்கை உங்களுக்கு. இந்த மீட்டிங் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? நல்ல பிரயோஜனமா இருந்தது. அது மாத்திரம் இல்ல, மனம் திரும்புறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரே ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா, நிச்சயமா இதன் மூலம் அநேக ஆத்மகள் மனம் திரும்பணும் நான் விசுவாசிக்கிறேன். முதலாளி எனக்குள்ள இருந்த பாவங்கள்லாம் நீங்கி நான் மனம் திரும்புறதா நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருந்தது? சொன்ன மெசேஜ் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. வாலிபர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப பாவத்திலையும் சாபத்திலையும் இருந்த பொழுது அவங்களுக்கு நாங்க சுவிசேஷம் அறிவிக்கல. ஆனா இப்போ நாங்க அதை பார்க்கும்போது நாங்க அந்த காரியத்தை ஏன் செய்யல. இப்போ இனிமே இந்த செய்திக்கு பிறகு பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஜனங்களுக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிப்போம், அந்த எண்ணம் எங்களுக்கு இப்போ உண்டாயிருக்கு. ஒரு காலத்துல நாங்க அப்படிப்பட்டவங்க நாங்க பார்க்க மாட்டோம், அப்படிப்பட்டவங்களுக்கு நாங்க தூரமா இருந்தோம். ஆனா இப்போ இந்த நாங்க கஞ்சா அடிக்கிறவங்க கூட நாங்க பார்த்துருக்கிறோம், மற்ற குடிக்காரவங்க பார்த்துருக்கிறோம். ஆனா அவங்க பேசுகிற பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வல்கரா பேசுறதுனால அவங்க கருத்துருக்கு ரொம்ப இவங்களால எங்க ரசிக்க போறாரு, இவங்க எங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேட போறாங்கன்னு அநேக சிந்தனைகள் உண்டு. ஆனா இந்த வாரியத்துக்கு வந்த பிறகு அதனால இயேசு அவங்களும் நேசிக்கிறாரு, இயேசு அவங்களுக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, அவங்களுக்கு எங்களை போல மறுவாழ்வு கொடுப்பார் என்பதை நாங்கள் நிச்சயித்து இருக்கிறோம்.